பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது கர்த்தர் கொடுத்த பாக்கியம். இன்றும் வல்லமை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற தேவ பிள்ளைகளுக்கு அளவே இல்லை. இந்த கடைசி நாட்களில் மிகுந்த ஜெபத்தோடும் பிரயாசத்தோடும் பல லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து இந்த மகிமையான ஊழியத்தை உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நிறைவேற்றி வருகிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி கட்டுண்ட மக்கள், விடுதலை பெறுவதற்கு வழி தெரியாத மக்கள், சமாதானத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லி அவர்களை எப்படியாயிலும் சஞ்சலத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, கவலை கஷ்டங்களிலிருந்து, பண கஷ்டங்களிலிருந்து, பலவிதமான நஷ்டங்களிலிருந்து அவர்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வருவது தான் இன்றும் வல்லமை என்ற இந்த நிகழ்ச்சியின் ஒரே நோக்கமாகும். ஆம் பிரியமானவர்களே, நமது தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வேத வசனத்தை உங்களுக்கு நான் போதிக்கும்போது இந்த வசனத்தை நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாய் கூறினார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் மாறாதவைகள். காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், ஏன் மனிதர்கள் கூட மாறிவிடுவார்கள். ஆனால் மாறாத ஒருவர் இயேசு மட்டும்தான். அவர்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்முடைய வல்லமையில் மாறாதவர், தம்முடைய கிருபையில் மாறாதவர், தாம் செய்கிற அதிசயங்களில் அவர் மாறாதவர். அவர் பொய் உரையாத தேவன். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பெரிய பெரிய ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறவர் தான் நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆகவே இன்றும் வல்லமை நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொண்டு வரப்போகிறது. பழைய வேதனை அல்ல, பழைய குழப்பங்கள் அல்ல, பழைய பிரச்சனைகள் அல்ல. இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை அவர் உங்களுக்காக செய்யும்படி தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு போதிக்கப் போகிறேன். அந்த வார்த்தையில்தான் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஆகவே நான் பேசும்போது, தேவனுடைய வசனத்தை சொல்லும்போது, நீங்கள் முதலாவது உங்கள் காதுகளை கொடுத்து கவனமாய் கேளுங்கள். இரண்டாவது, பிரார்த்தனை செய்யும்போது என்னோடு கூட இணைந்து நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போது தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் மகிமையான அற்புதங்களை கொண்டு வரும். சரி, உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று வேதத்தை திறந்து நான் வாசிக்கும்போது நீங்கள் அந்த வசனத்தை கேளுங்கள். சங்கீதம் 1 சங்கீதத்தில் 3 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது சாதாரணமான வார்த்தை அல்ல. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்கள் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பும். நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்காமல் போவதற்கு என்ன காரணம்? எதை தொட்டாலும் அது வாய்ப்பதே இல்லை. ஒரு தொழிலை தொடங்கினால் அது வாய்க்கவில்லை, அல்லது மற்ற முயற்சிகளை எடுக்கும்போதும்
எந்த வேலையில் கை வைத்தாலும் அந்த வேலையில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை என்பதுதானே உங்களுடைய வேதனை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் செய்வது வாய்க்கும், நீங்கள் இனி செய்ய போகிறது வாய்க்கும். சிலரை நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் என்ன செய்தாலும் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுகிறார், அதில் வெற்றியை கொடுக்கிறார், அதில் ஒரு சமாதானத்தை தருகிறார், அதில் ஒரு பெரிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருகிறார். ஆனால் சிலர் வேதனையோடு கூறக்கூடும், நான் செய்வதெல்லாம் வாய்க்காமல், கஷ்டப்பட்டு இத்தனை வருடங்கள் உழைத்தும் அதில் மிஞ்சினது என்ன என்றால் ஒன்றுமே இல்லை. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்கள் செய்ய போகிறது எல்லாம் இனி வாய்க்க போகிறது. இதை கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா? ஆனால் அடுத்த கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பும், அது எப்போது வாய்க்கும்? அது எப்போது வாய்க்கும்? நான் எடுக்கிற பிரயாசங்கள் எப்போது வாய்க்கும் என்று நீங்கள் கேள்வி கேட்கக்கூடும். அதை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவா என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானும் நடந்து கொள்வாய். அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். ஆங்கிலத்தில் யூ வில் ஹாவ் குட் சக்சஸ் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது இந்த தமிழ் பதத்திற்கு. அப்பொழுது உன் வழி வாய்க்கும், யூ வில் ஹாவ் குட் சக்சஸ். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போது வாய்க்கும் சகோதரனே? 2 வருடங்கள் 3 வருடங்கள் அல்ல, 10 வருடங்கள் ஆகிவிட்டது. என் மகளின் திருமணம் இன்னும் கைகூடி வராமல், ஒரு சாதாரண ஒரு வீட்டை கட்டுவதற்கு கூட வழி இல்லாமல், ஒரு தொழிலை தொடங்குவதற்கு வழி இல்லாமல், மாணவிகளுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், என் படிப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல், என் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கக்கூடும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. 1, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக. 2, வேதம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு ராஜா கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை முதலாவது நீங்கள் விசுவாசியுங்கள். 2வது, இந்த வேத வார்த்தைகளை வாய்விட்டு வாசியுங்கள். உங்கள் வாய்களை திறந்து நிதானமாய் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு அதிகாரமாவது நீங்கள் நிதானமாய் வாசியுங்கள். 3வது, வாசித்த வேத வசனங்களின் படி செய்வதற்கு கவனமாயிருங்கள். அந்த வார்த்தைகளை நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த நம்பிக்கை ஊட்டும் அந்த அருமையான சிந்தனைகளை உங்கள் சிந்தனையிலே பதித்து அதை விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வழி வாய்க்கும். வேத வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், உங்களுக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம்,
உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு சந்தேகம், கேள்விக்குறியோடு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, வேத வசனம் ஒரு ஆச்சரியமான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு தரும். ஆகவே வசனத்தை வாசியுங்கள், இரண்டாவது விசுவாசியுங்கள், மூன்றாவது தியானியுங்கள், நான்காவது அதன்படி செய்வதற்கு கவனமாக இருங்கள். இரவும் பகலும் அந்த வேத வசனங்களை முடிந்த அளவுக்கு தியானம் பண்ணுங்கள். அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொன்னதை முதலாவது நீங்கள் விசுவாசித்து அந்த வசனத்தின்படி நீங்கள் வாழும்போது பாருங்கள், நிச்சயமாகவே என் ஆண்டவர் அந்த வார்த்தையை கனப்படுத்துவார், உங்களையும் கனப்படுத்துவார். உதாரணமாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம், ஒருவேளை உங்களுக்கு நினைவு இருக்கும், கானாவூர் என்ற கிராமத்தில் நடந்த ஒரு திருமண வீட்டில் இயேசு செய்த முதல் அற்புதம், தண்ணீரை அவர் ருசியுள்ள திராட்சை ரசமாக மாற்றினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவான் 2:5 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இவ்விதமாய் கூறினாள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. திருமணம் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிற நேரம், திடீரென்று திருமண வீட்டில் ஒரு பிரச்சனை. ஐயோ, திராட்சை ரசம் இல்லை. யூதர்கள், இஸ்ரவேல் தேசத்தில் வசிக்கும் யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்று, திருமண வீட்டிற்கு போகும்போதும் சரி, ஒரு யூதன் இன்னொரு வீட்டிற்கு, தன்னுடைய யூதன் வீட்டிற்கு போகும்போதும் சரி, அவர்கள் திராட்சை ரசத்தை பரிமாறுவார்கள், அன்பை தெரியப்படுத்துவார்கள். அந்த வகையில் திருமண வீட்டில் வருகிற எல்லாருக்கும் ரசம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த போது திடீரென்று ரசம் குறைந்து போய்விட்டது. கொஞ்ச நேரத்தில் இருந்த ரசமும் முடிந்து விட்டது. அந்த ரசம் ஊற்றி வைக்கப்பட்ட பாத்திரமும் காலியாகிவிட்டது. திருமண வீட்டுக்காரர் மரியாளிடத்தில் ஓடி வருகிறார். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஓடி போகவில்லை என்றால், இதற்கு முன்பு எந்த ஒரு அற்புதத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிகழ்த்தவில்லை. மரியாளிடத்தில் ஓடி போய் தன்னுடைய வேதனையை சொல்லும்போது, அந்த பரிசுத்தமுள்ள தாய் ஆண்டவராகிய இயேசு நிற்கிற பக்கமாய் தன் கரத்தை நீட்டி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யுங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து தங்களுடைய பிரச்சனையை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை வரவில்லை என்று சொல்லிவிட்டு திருமணத்தை பிறகு வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நாளைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் காலதாமதம் செய்யவில்லை. என் வேலை வரவில்லை என்று அவர் சொன்னது உண்மை என்றாலும், சற்று நேரத்தில் திடீரென்று வேலைக்காரரை அழைத்து இயேசு சொல்லுகிறார், அந்த கற்சாடிகளில் தண்ணீரை ஊற்றுங்கள். அவர்கள் ஊற்றினார்கள். அதே வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், இந்த தண்ணீரை கொண்டு போங்கள். வேலைக்காரருக்கு அதிசயமாய் ஆச்சரியமாய் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஊற்றப்பட்ட தண்ணீர் அவ்வளவும் திராட்சரசமாய் மாறிவிட்டது. ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அதை செய்தபோது செய்தவர்கள் மட்டும் சந்தோஷப்படவில்லை. அந்த ரசத்தை யார் யார் பருகினார்களோ அவ்வளவு பேரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? முந்தின ரசத்தை விட இந்த ரசம் மிகவும் ருசியாக இருக்கிறது.
இது எங்கிருந்து வந்தது? ஒருவேளை கேட்டிருக்கக்கூடும், இது யார் செய்தார்கள்? அப்போ சொல்லியிருப்பார்கள், இயேசு கிறிஸ்து இங்கு வந்திருக்கிறார். அவர் இந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்ப சொன்னார். நாங்கள் தண்ணீரை தான் நிரப்பினோம். ஆனால் குடித்து பார்த்தால் தான் தெரிகிறது அது ரசமாய் மாறிவிட்டது. அந்த ரசத்தை பருகின அத்தனை பேரும் இயேசுவின் அற்புதத்தை ருசி பார்த்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் வாழ்க்கையில் எந்த அற்புதத்தையும் நாம் பார்க்கவில்லை. எனக்கென்று ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் என்று சொல்வதற்கு இடமே இல்லை. எங்கு போனாலும் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் எனக்கு வாய்க்கவில்லை, ஒன்றும் எனக்கு நடக்கவில்லை என்றெல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்த காலங்கள் போதும். மனுஷனுடைய வார்த்தையை நம்பி மனிதனுக்கு பின்னால் போய் மனிதனை புகழ்ந்து கொண்டிருந்தது போதும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். காலையில் அழகாய் மலர்ந்து மாலையில் வாடி போகிற ஒரு புல்லை போல அல்லது ஒரு பூவை போல மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே மனிதனை நீங்கள் நம்புவதை விட உங்களை என்னை உருவாக்கின ஒரு தெய்வம், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நம்பி பாருங்கள். அவரை நம்புவதற்கு அடையாளமாய் அவருடைய வார்த்தைகள் அடங்கின இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை ருசி உள்ளதாய் மாறும். அடுத்தது என்ன தெரியுமா? மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற ஆட்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதை விட விசேஷம் என்ன தெரியுமா? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது, நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர், நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர்? ஒரு குழப்பம் உங்கள் அலுவலகத்தில் வந்துவிட்டதா? ஆண்டவரிடத்தில் ஓடி போங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், படிப்பில் பிரச்சனையாக இருக்கிறதா? ஆண்டவர் சமூகத்தை நீ தேடு. பெற்றோருக்கு சொல்லுகிறேன், வீட்டில் நிம்மதி இல்லையா? ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை கூப்பிடுங்கள், வேத வசனத்தை நம்புங்கள். திக்கற்றவர்களையும் அநாதைகளையும் அவர் கைவிடாத கர்த்தர். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் உள்ளத்தை தேற்றிக் கொள்ளுங்கள், தைரியப்படுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு என்ற ஒரு பெரிய பக்தன் உபத்திரவ காலத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் ஆச்சரியமாய் மாற்றினார். கண்ணீரோடு பாரத்தோடு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஏனென்றால் நீங்கள் துக்கத்தோடும் தரித்திரத்தோடும் வியாதியோடும் கஷ்டத்தோடும் பல லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான பண கஷ்டத்தோடும் வாழ்வது தேவனுக்கு பிரியமே இல்லை. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் செய்வது வாய்க்கும். வேத வசனத்தை நம்புங்கள். இரண்டாவது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இறுதியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல பிரியப்படுகிறேன். வேதத்தில் மற்றொரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தேவனுடைய வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். கனசரேத்து கடற்கரையிலே ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் வந்தார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது திரளான ஜனங்கள் அற்புதத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, சமாதான சந்தோஷத்திற்காக ஆண்டவரை தேடி வந்தார்கள். அப்பொழுது இயேசு பார்த்தார், இந்த திரளான ஜனங்களுக்கு
மக்களுக்கு நான் போதிக்க இந்த கடற்கரையில் நின்று பேச முடியாது. தனக்கு ஒரு படகு வேண்டும் என்பதற்காக அவர் சுற்று பார்த்தபோது 2 காலியான படகை அவர் கண்டாராம். ஆண்டவருக்கு தேவை ஒரு படகு. அந்த படகின் சொந்தக்காரனாகி சீமோன் என்ற மனிதனை பார்த்து சொன்னார், சீமோனே, அந்த படகை கொஞ்சம் எனக்கு கொடு. சற்று ஆழத்தில் தள்ளி அதில் உட்கார்ந்து கொண்டு இயேசு ஜனங்களுக்கு போதித்தார். அவர் போதித்த பின்பு கேட்ட வசனத்தை கேட்ட வார்த்தையை கேட்ட மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு போனார்கள். அந்த கூட்டம் சந்தோஷமாய் முடிந்தது. படகை கொடுத்தவருடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? இரவெல்லாம் பிரயாசப்பட்டு கடலில் போய் ஆழத்தின் ஆழங்களெல்லாம் போயிட்டு வந்து ஒரு மீன் அகப்படாமல் காலியான வலையோடு காலையான படகோடு அவர் அலசி கொண்டிருந்தார் தன்னுடைய வலையை. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த படகை கேட்க அந்த மனிதன் கொடுத்தான். அந்த படகில் உட்கார்ந்து ஆண்டவர் போதகம் பண்ணி முடித்தார். முடித்த பிறகு ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். படகுக்கு சொந்தக்காரனாகிய சீமோன் தன்னுடைய படகை அவர் திரும்ப என் கையில் கொடுக்கும்போது, வெறுமையாய் வந்தவர்களே இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு போனா, இந்த ஊழியம் நடந்ததற்கு காரணமே என் படகுதான். படகு நிறைய மீன்களால் நிரப்பி ஒரு அற்புதம் செய்து தன் கையில் கொடுப்பார் என்று ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? எந்த காலியான படகை இந்த சீமோன் கொடுத்தாரோ அதே காலியான படகை இயேசு திரும்ப கொடுத்தார். ஒருவேளை அவன் நினைத்திருக்க கூடும், ஏற்கனவே அது வெறுமையான படகு, ஆண்டவர் கைக்கு போன பிறகும் அவர் கையில் இருந்து வந்த பிறகும் அது ஒரு வெறுமையான படகா என்று அவன் யோசித்திருக்க கூடும். இன்றைக்கு அநேகர் இப்படி நினைக்கிறார்கள், இவ்விதமாய் சொல்லுகிறார்கள். என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன், இயேசுவை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் என் வெறுமை மாறவில்லை, என் சந்தேகம் நீங்கவில்லை, எனக்கு பரிசுத்தம் வரவில்லை, அற்புதம் வரவில்லை. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு வெறுமையான படகை அவன் கையில் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார். அது என்ன தெரியுமா? உன்னுடைய படகை சற்று ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி திரும்ப உன் வலையை போடு. ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை தேவ மனிதன் ஆகிய பேதுரு செய்தான். இரவெல்லாம் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஒன்று அகப்படலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அந்த வார்த்தை அவனுடைய படகை மீன்களால் நிரப்பினது. வலை கிழியத்தக்க மீன்கள் அவனுக்கு கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், வேத வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு நாள் இயேசு ராஜாவின் முகத்தை பாருங்கள், அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். ஆகவே மீண்டும் இந்த செய்தியின் முடிவில் உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் செய்வது வாய்க்கும், நீங்கள் செய்வது வாய்க்கும். கர்த்தருடைய வேத வசனத்தை நம்பி வாய்களை திறந்து அறிக்கை பண்ணி தியானம் பண்ணி அவர் சொல்லுகிறதை மட்டும் செய்து ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் நிச்சயம் அற்புதங்களை காண்பீர்கள். பிரார்த்தனை செய்வோமா? உங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் வேண்டுமோ அதை நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் மேலான எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உம்முடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். இதுதானே நீர் கொடுத்த வாக்கு தத்தம். யோவான் 14:14 இவ்விதமாய் நான் வாசிக்கிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது என்னென்ன பிரச்சனைகளோடு உம்முடைய பாதத்தில் ஆண்டவர் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார்களோ,
நீர் தயவாக மனம் இறங்கும். அநேகருடைய இருதயத்தில் குற்ற மனசாட்சி வாதிக்கிறது. ஐயோ, இந்த தவறு நான் செய்துட்டேனே, ஆண்டவர் மன்னிப்பாரா, என்னால் மன்னிப்பாரா? அந்த குற்ற மனசாட்சி அவர்களை விட்டு நீங்குவதாக. ஆண்டவரே, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொல்லி வாக்கருளின கர்த்தர், வாக்கு மாறாத கர்த்தர் அதிசயங்களை செய்து தம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்னீரே, உம்முடைய பாதபடியில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். எல்லா சரும நோய்கள், தோல் சம்பந்தமான நோய்கள் ஆண்டவரே அப்படியே பட்டு போகட்டும். ஆண்டவரே அப்படியே காய்ந்து போகட்டும். இருந்த இடம் தெரியாமல் போகட்டும். ஆண்டவரே, குதிங்கால்களில் பாதங்களில் இருக்கிற பலவீனங்கள், அதனால் நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் படுகிற கஷ்டங்களை என் ஆண்டவர் பார்த்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும். கீழ்ப்படியாத பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே மனம் திரும்புதல் ஏற்படட்டும். தெய்வீக சமாதானத்தை ஏற்படுத்தி தாரும். உங்களுடைய அன்பின் கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை மறந்து போகாதீர்கள். நீங்கள் செய்வது வாய்க்கும். விசுவாசத்தோடு பிரார்த்தனை செய்யுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதம் வாசியுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்க, உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க நாங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் இப்பொழுது தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பிரச்சனைகளை கூறும்போது உங்களுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய நாமத்தில் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த தொலை காட்சி பெட்டியில் நீங்கள் காண்கின்ற எண்களை குறித்து கொள்ளுங்கள். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு மாறாதவர். தொடர்ந்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இன்றும் வல்லமை இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், எண் 4, கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 6054, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. Power Event today, Jesus Meets Ministries, number 4, கவரப்பாளையம் மெயின் ரோட், ஆவடி, சென்னை 600054, தமிழ்நாடு, இந்தியா. Telephone numbers 9841252836 and 7299546363. Email gpsrobinson@hotmail.com. Website www.gpsrobinson.org.